லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம இஸ்ரேல் போர் மூலமாக காசாவை கைப்பற்றிய பிறகு எகிப்திடமிருந்து போர் மூலமாக இஸ்ரேல் கைப்பற்ற நினைக்கும் சீனாய் தீபகற்பத்தை செங்கடலை ஒட்டி தரைமார்க்கமாக பயணம் செய்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நாம செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கும் இஸ்ரேல் எல்லையான எய்லட் துறைமுக பகுதியை கடந்து எகிப்து எல்லையான டாபா இன்டர்நேஷனல் பார்டர் கிராசிங்கை கடந்து எகிப்து நிலப்பகுதியான சீனாய் தீபகற்பத்தில் நாம இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல அம்பு குறியிடப்பட்டு காட்டப்படும் கோட்டையின் பெயரானது சலாவுதீன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோட்டை கிபி 12ஆம் நூற்றாண்டில் எகிப்தை ஆண்ட மாமன்னர் சலாவுதீன் அவர்கள் ஜெருசலேமை கைப்பற்றும் பொழுது இந்த தீவை கைப்பற்றி கோட்டை கட்டியதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக அவரின் பெயரான சலாவுதீன் என்ற பெயராலே இந்த கோட்டை அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு பல காலகட்டங்களில் இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் இந்த கோட்டை அபிவிருத்தி செய்யப்பட்டு பெரிதுபடுத்தப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல ஒரு ரூட் மேப் நம்மளால பார்க்க முடியும். இந்த ரூட் மேப் ஆனது இஸ்ரேல் எல்லையான எய்லட்டை கடந்து எகிப்து ஊடாக செங்கடலை ஒட்டி நாம பயணம் செய்து கொண்டிருக்கிற பாதையின் ரூட் மேப்பை தான் நாம இப்ப இந்த திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் இஸ்ரேல் மற்றும் எகிப்து நாடுகள் கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் நீளமான தரை எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த தரை எல்லை பகுதியை கடப்பதற்கு 2 பார்டர் கிராசிங் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பார்டர் கிராசிங் ஆனது மத்திய தரை கடல் பகுதியில் இருக்கும் காசாவை ஒட்டி அமைஞ்சிருக்கு. அந்த பார்டர் கிராசிங் ராஃபா பார்டர் கிராசிங் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ராஃபா பார்டர் கிராசிங் ஆனது காசா மற்றும் இஸ்ரேல் போரின் விளைவாக அடைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த ராஃபா பார்டர் கிராசிங் பிணை கைதிகள் பரிமாற்றம், உணவு மற்றும் மருந்துகள் கொண்டு செல்வதற்காக சில சமயங்களில் மட்டும் திறக்கப்படுகிறது. இந்த ராஃபா பார்டர் கிராசிங்கில் இருந்து டாபா பார்டர் கிராசிங் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் கொண்டது. இந்த 200 கிலோமீட்டர் நீளமும் வேலிகளால் அடைக்கப்பட்டிருக்கு. மேலும் செங்கடலை ஒட்டி அமைந்திருக்கும் டாபா பார்டர் கிராசிங்கும் தற்பொழுது போரின் விளைவாக அடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த டாபா எல்லையை கடந்து சீனாய் தீபகற்பத்தில் பயணம் செய்யும் பொழுது இங்கு பல பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு பாதியில் கைவிடப்பட்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். மேலும் இந்த பகுதியில பயணம் செய்யும் பொழுது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பயணம் செய்யும் எண்ணமும் நமக்கு தோன்றும். அதற்கு காரணம் இந்த சீனாய் தீபகற்பம் 23,000 ஸ்கொயர் மைல் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. கிட்டத்தட்ட நம்ம கேரள மாநிலத்தை விட 1/2 மடங்கு கூடுதல் பரப்பளவு கொண்ட பகுதியாகும். இந்த பெரிய நிலப்பரப்பு கொண்ட பகுதியில கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் மட்டுமே வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்த எகிப்து நாட்டின் மக்கள் தொகை என்று பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேல கொண்டது. அதில் வெறும் 6 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் மட்டுமே இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் வாழ்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எந்த சமயமும் இஸ்ரேல் நாடு இந்த சீனாய் தீபகற்பத்தை போர் மூலமாக எகிப்திடம் இருந்து கைப்பற்றக்கூடும் என்ற அச்சத்தின் காரணம் என்று கூட நாம கூறலாம். இஸ்ரேல் இந்த சீனாய் தீபகற்பத்தை இதுவரை 2 முறை போரின் மூலமாக எகிப்திடமிருந்து கைப்பற்றியிருக்கு. மேலும் இந்த 2 நாட்டின் எல்லைக்கோடானது 1908ஆம் ஆண்டு இஸ்ரேல் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஓட்டமன் மன்னர்களும் எகிப்து பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷாரும் இணைந்து ஒரு எல்லைக்கோடை உருவாக்கி வரையறை செய்தனர். அந்த எல்லைக்கோடு தான் இன்று வரை இஸ்ரேலும் எகிப்தும் பின்பற்றுகின்றனர். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் என்ற நாடு 1948ஆம் ஆண்டு உருவாக்கிய பின் இஸ்ரேல் 1956ஆம் ஆண்டு எகிப்து மீது போர் தொடுத்து இந்த சீனாய் தீபகற்பத்தின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை கைப்பற்றியது. அதன் பிறகு ஏற்பட்ட அமைதி உடன்படிக்கையின் காரணமாக 1957ஆம் ஆண்டு எகிப்திடமே இந்த பகுதியை ஒப்படைத்தது. மேலும் 1967ஆம் ஆண்டு 6 டே வார் என்று சொல்லப்படும் போரில் இஸ்ரேல் இந்த சீனாய் தீபகற்பத்தை சுயஸ் கேனல் வரை உள்ள அனைத்து பகுதிகளையும் எகிப்திடமிருந்து கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2 நாடுகளுக்கும் ஏற்பட்ட அமைதி உடன்படிக்கை காரணமாக இஸ்ரேல் இந்த சீனாய் தீபகற்பத்தை ஒப்படைத்தது. ஆனாலும் எகிப்தின் எல்லையான தாபா பகுதியை மட்டும் 1989ஆம் ஆண்டு வரை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அதன் பிறகுதான் எகிப்திடம் ஒப்படைத்தது. இன்று இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் எல்லையை கடந்து தாபா வழியாக மவுண்ட் சீனாய் வரை உள்ள பகுதிகளுக்கு விசா இல்லாமல் 14 நாட்கள் வரை சென்று வர அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மவுண்ட் சீனாய் என்ற பகுதியானது இஸ்ரேல் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இந்த மவுண்ட் சீனாய் என்ற பகுதியை இஸ்ரேல் யூதர்கள் ஒரு புனித இடமாக கருதுகின்றனர். அதற்கான காரணம் அவர்கள் வேத நூல்படி மோசே அவர்கள் இந்த மலையில் இருந்தான் 10 கட்டளை பெற்றதாக நம்புகின்றனர். இதன் காரணமாகத்தான் இஸ்ரேலிய யூதர்கள் இந்த பகுதியை 2 முறை போர் மூலமாக கைப்பற்றி அதன் பிறகு ஒப்படைத்திருக்கின்றனர். தற்பொழுது இஸ்ரேலியர்களும் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களும் போர் நடத்தும் இந்த சூழலில் எகிப்து ராணுவம் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கும் ராஃபா எல்லையிலிருந்து செங்கடல் பகுதியில் இருக்கும் தாபா எல்லை வரை உள்ள எல்லை பகுதியில் தனது ராணுவத்தை குவித்து வைத்துள்ளது. இதற்கான காரணம் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் எகிப்துக்குள்ளே சென்று விடாத வண்ணம் தடுப்பதற்கென்ற காரணம் கூறப்பட்டாலும் இந்த இஸ்ரேலிய ராணுவம் எகிப்துக்குள்ளே சென்று சீனாய் தீபகற்பத்தை கைப்பற்றிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக
செய்வதற்காகவும் எகிப்து ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த வீடியோல சீனாய் பகுதியை வரலாற்று தகவலோட பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்கள் நம்முடைய சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இயேசு பிறந்த பெத்லகேம், இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்வாரி மலை கல்லறை, மேற்கு சுவர் போன்ற பல வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற பல வீடியோக்களும் அடுத்தடுத்து நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அதுவரைக்கும் நம்ம சேனலோட வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.